Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இப்ப ஆல்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பிஎல்ல நடக்கிற 7வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் அண்ட் திருச்சி கிராண்ட் சோலா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பேட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குன்னா சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குங்க. இதுல பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 145 to 150 பிளஸ் ரன் இப்படி தான் வந்து அடிச்சிருக்காங்க இந்த பெனுல. ஸோ பெரிய அளவுக்கு இந்த இதுல ஸ்கோர்ஸ் வந்து போறது கிடையாது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா இந்த வெனுல பிளே பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்க்க வச்சா சேஸ் பண்ற டீமுக்கு நல்ல அட்வான்டேஜ் வந்திருக்கு. 170 பிளஸ் ரன்னுக்கு மேல அடிச்சாலும் சேஸ் பண்ற டீம் ஈஸியா அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா செகண்டா போல் போடும்போது அந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குங்க. இதே மதியம் நடக்கிற மேட்ச் அப்படின்னா டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது நைட் நடக்கிற மேட்ச் அப்படிங்கிறனால டியூ ஃபேக்டர் ரொம்பவே ஒரு இம்பாக்ட் வந்து அங்க வந்து கொடுக்குது. பாலை கிரிப் பண்ணி போல் பண்றதுக்கு பவுலர்ஸ் ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வெனுல சேஸ் பண்ற டீம் தான் அதிகபட்ச மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரோ ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப் நீங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல டிஎன்பிஎலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு சீரிஸ் லீடர் போர்டு அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டிஎன்பிஎலுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் 3.5 லட்சம் 4 லட்சம் அப்படிங்கிற கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்னொரு ஆப்ல நம்ம மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல எந்த அளவுக்கு பெரிய நம்மளால வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு வின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுல யூசர் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருப்பாங்க. பட் நம்ம எக்ஸல் ஆப்ல அந்த டீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க இந்த ஆப்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் 10க்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஹெட்வெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான். 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனுவை கடை வந்து பாத்துரும். ஸோ வெனுவில் ஓவரால 22 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச மேட்சஸ் பேட் சைன் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 151. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நெல்லை ராயல் கிங்ஸ் 236 ரன் அடிச்சிருக்காங்க. வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் திண்டுக்கல் டிராகன்ஸ் 64 ரன்னுக்கு அவங்களோட 6 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. ஓகே பாருதா ஹெட்வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 4 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சேலம் ஸ்பார்டன்ஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. திருச்சி கிராண்ட் சோலா தான் வந்து 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிராண்ட் சோலா தான் வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 147 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த வெனுல. அதுல ஓவராலா ஒரு 48 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் 28 விக்கெட், ஸ்பின்னர் 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே பாருதா ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படின்னு பாத்துருவோம். ஸோ டிஎன்பிலும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரோல் இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பாத்துருவோம். சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் நிஷாந்த் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நித்யேஷ் ராஜகோபால், கவின், விவேக், சன்னி சந்து, ஹரிஷ் குமார், முகமது, பொய்யாமொழி, அருண்மொழி, ரஹில் ஷா அண்ட் அஜித் ராம். ஸோ இதுதான் சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அது திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும்
சுஜய், சுரேஷ்குமார் இவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. சுரேஷ்குமார் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. அண்ட் வாசிம் அகமது, ஜமால், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், முகிலேஷ், சரவணகுமார், கௌஷிக், செல்வகுமார், டேவிட்சன் அண்ட் மூர்த்தி. சோ இதுதான் வந்து திருச்சி கிராண்ட் சோலாவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் யாதவ், ராஜ்குமார் அண்ட் முகிலேஷ் இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணுவாங்க. அண்ட் டேவிட்சன், கணேசமூர்த்தி, செல்வகுமாரன் அண்ட் சரவணகுமார் இவங்க 4 பேருமே பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சன்னி சந்துவை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் இந்த மாதிரி தான் அவர் வந்து போல் பண்ணுவாரு. இதுல முகமது பொய்யாமொழி இவங்க 2 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல ரயில்சா அண்ட் அஜித் ராம் இவங்க 2 பேருமே 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவர் தான் சன்னி சந்து, அருண்மொழி அண்ட் ஹரிஷ்குமார் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் டேஸை வின் பண்றாங்க அப்படிங்கறதான விஷயமே. டேஸை வின் பண்ண டீம் கண்டிப்பா சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேஸ் பண்ற டீம் தான் வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு நம்ம ஃபேவரா டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஏன்னா அந்த ரீசெண்ட் அந்த மேட்சஸ் வந்து பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு ஒரு 8 விக்கெட் 9 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா செகண்டா பவுல் பண்ற டீமுக்கு 4 விக்கெட் 5 விக்கெட் மினிமம் 4 அதிகபட்சம் ஏதாவது 1 இருந்துச்சு 5 விக்கெட் அந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப செகண்டா பவுல் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த பவுலருக்கு நம்ம இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், நிஷாந்த் ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லைங்க. ஒரு 10ல ஒரு மேட்ச் வந்து பிளே பண்றாங்க. லாஸ்ட் சீசன் அவங்களோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெருசா ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்ல. ஒரு ரீசெண்டா ஒரு மேட்சுக்கு ஆவரேஜா ஒரு 15 ரன் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிருக்காங்க. சோ நிஷாந்த் கூட சம்டைம்ஸ் ஒரு 25 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சாரு. 10ல ஒரு 3 மேட்ச் 2 மேட்ச் சம்திங் ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சாரு. பட் அபிஷேக் வந்து 10ல ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 30 பிளஸ் ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் சீசனும் சரி. இந்த சீசன்ல விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்சுமே வந்து ஏர்ல விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதுவும் ஸ்பின்னர் தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சேம் 2 பேருமே நீங்க ஏர்லயே விக்கெட் இழந்துருவான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 50 வருஷமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க ரீசன்ட் ஃபார்மைஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த வெனுலையும் சொல்லிக்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வேணா அபிஷேக் நிஷாந்த் 2 பேர்ல 70 பேரை ட்ரை பண்ணிக்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பேருமே நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதில் நீங்க வேற பேருமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல ராஜகோபால் நிதேஷ் ராஜகோபாலை பொறுத்தவரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசனும் கொஞ்சம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. 20+ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 30+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாத பிளேயரா வந்திருக்காங்க. இந்த சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்தவரைக்கும் டாப் 6ல அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவினும் சன்னி சந்து இந்த 2 பிளேயர் மட்டும் தான் இருக்காங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர். மத்த எல்லாருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பிளேயர் தான். அந்த சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல டாப் 3ல இனி ஒரு பிளேயர் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா நிதேஷ் ராஜகோபால் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 15 ஒரு ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட்னா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற அவரேஜா எதிர்பார்க்கலாம் இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது. கவின் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும் இப்ப பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா இருக்கு. இவர்கிட்ட நம்ம ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஏன்னா இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா பவுலர்ஸ் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல கவின் பேட்டிங் ஆர்டர் வரும்போது கண்டிப்பா அவர் வந்து ஒரு 25-30+ ஸ்கோர் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு அது இன்னொரு பிளஸ்ஸா வந்திருக்கு. சோ இந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் இந்த கேச்சஸ் மூலமா 20+ ஃபேண்டசி பண்ணவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சது. பேட்டிங்ல 20+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். 20 கூட நான் ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே போதும். ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. நீங்க ஒரு கேட்டரைஸ் கார்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு கேட்டரைஸ் கார்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விவேக் விவேக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இல்லாத ஒரு பிளேயரா வந்திருக்காரு. என்கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா
விவேக் வரும் இப்ப நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது டாப் 3 பேர் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த அடுத்த இருக்க 3 பேர் கொஞ்சம் ஏர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க நினைச்சீங்கன்னா அதுல விவேக் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் நீங்க விவேக்க நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சன்னி சந்து சோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரிக்கா வந்து இருப்பாரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாரு. அதிகபட்சம் 3 ஓவர் கூட போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சன்னி சந்து 2 ஓவர் போல் பண்றாருங்கும் போது அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 30 ட்ரீம் லெவல்ல இருக்க பாயிண்ட்ஸ் கால்குலேட் பார்க்கும்போது ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம ஒரு கேச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடறாருங்க. ஸோ ஒரு கேட்ச் பிடிக்கிறாருங்கும் போது ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா இது வந்து ஒரு 40 பிளஸ்ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்ல இருந்து மட்டுமே வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல கிட்டத்தட்ட டாப் பார்ட்ல கண்டிப்பா இவங்க இருக்க ஃபார்மேஷன் பார்க்கும்போது கண்டிப்பா சன்னிஸ் வந்து பேட்டிங் போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி வர பட்சத்துல அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்வான் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ஹரிஷ்குமார். ஸோ ஹரிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் இப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து போல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பேட்டிங் ஆப்லருக்கு ஒரு ஓவர் அப்படின்னா செகண்ட் ஆஃப் பேட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஹரிஷ்குமார் வரைக்கும் கூட பேட்டிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்ட் ஆஃப் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹரிஷ்குமார் இருந்து நம்ம பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். முகமது 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் பவர் பிளேலையும் ஸ்டார்ட் பண்றாரு. டெத் ஓவர் பவுலரும் இருக்காருங்க. பொய்யாமொழி அண்ட் முகமது இவங்க 2 பேர் தான் வந்து டெத் ஓவர் 19 அந்த 20 ஓவர் வந்து போல் பண்றாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேலயே முகமது வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருமே போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பொய்யாமொழி எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவருக்கு வைஸ் ஆப்ஷனே கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் போலர், லாஸ்ட் சீசன் ரொம்ப சூப்பரா போல் பண்ணி நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த 20வது ஓவர் இவர் தான் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் கிட்டத்தட்ட பவர் பிளேக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த 20 ஓவர் டெத் ஓவர் இவர் தான் பவுல் பண்றாரு. ஸ்டார்டிங் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவருக்குள்ளார ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கடைசி அந்த 20 ஓவர் பவுல் பண்ணும் போது அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்கல, ஒரு ஓவர் நல்லாவே அடிச்சிட்டாங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா, செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பொய்யாமொழி இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காம வந்திருப்பாரு. ஒன்னா கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டன் எஸ்கேட சப்போ கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருண்மொழி ஒரு ஆப்ரேட் பவுலர். ஆப்னர் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ டாப் 6லயே சுஜய் அண்ட் சஞ்சய் யாதவ் இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு 2 ஓவர் போல் பண்ணலாங்க. அதுக்கு வச்சா பெருசா போலிங் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்ணா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ரஹீல் ஷா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா அந்த டியூ ஃபேக்டர் ஒரு மைனஸா வந்திருக்கு. இங்க இந்த டியூ ஃபேக்டர் இல்லாத பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே ரஹீல் ஷா இருந்து நம்ம 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் கொடுக்குமா டியூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அந்த டியூ ஃபேக்டர் பொறுத்து இன்கேஸ் பட்டன்ஸ் செகண்டா போல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஹீல் ஷா டியூ ஃபேக்டர் பெருசா இல்லைன்னா அவருக்கு நீங்க ஒரு இம்பரம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல டியூ ஃபேக்டர் இருக்கிற பட்சத்துல செகண்டா போல் பண்றாங்க ரஹீல் ஷா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அஜித் ராம் சேம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருங்க. இவங்க 2 பேருமே 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. சேம் ஒரே ஆப்ஷன் தான். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்ல, ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கிறதுனால சோ இந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் கொஞ்சம் அதிகமான பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு அஜித் ராம் இந்த மேட்ச் செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓகே, அதே திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் சுஜய், சுரேஷ்குமார் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த டீம்ல டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. அண்ட் சஞ்சய் யாதவ், ராஜ்குமார் இந்த 3 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயருமே டபுள் ஆப்ஷன் பிக் கூடிய பிளேயர். ஸோ மற்ற 3 பேர் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு பாத்துருவோம்.
சுஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ஸோ அந்த பவர் பிளேவை டேக்கன் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஐட்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடணும், ஒரு அக்ரெஷனோட காமிக்கணும். அந்த பவர் பிளேக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் நம்மளால கொண்டு போக முடியுதோ அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் அதை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு சேசிங் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போய் வைக்க முடியும். பட் இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்கு தகுந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றது, அந்த விக்கெட் ஒன்று போயிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்ணி ஆப்போனன்ட்ல பிளே பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்து பிளே பண்ணும், அந்த ஒரு மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண விட்டுருந்தாங்க, அது பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் இல்லை, கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. அது வாசிம் அகமதை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயருங்க. லாஸ்ட் சீசன் பெரிய அளவுக்கு ஒரு மேட்சஸ் வந்து பிளே பண்ண கிடையாது. பிளே பண்ண மேட்சஸ் வைஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. இந்த சீரீஸ்லயும் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20+ ஸ்கோர் இருந்து 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு குயிக் ஃபயர் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா கடைசி வரையுமே அந்த பெருவுல நின்று பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு கிராண்ட் லீக் கூட நீங்க ரிஸ்க் அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் ரன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. சுஜய்க்கு என்ன ஆப்ஷனோ அதே மாதிரி தான் வாசிம் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எந்த ஒரு பாயிண்ட்ஸ் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் அவரோட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்க வழியா, மற்றபடி அவரோட பவர் ஹிட்டிங் ரொம்ப சூப்பரா தாங்க வந்து இருக்கு. ஜமால் ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 சம்திங் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஜமா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள் ஆஃப் சைஸ்ல கூட ஒரு பிளேயர் அந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாதனால அவரை தவிர்த்துட்டு நீங்க டபுள் ஆஃப் சைஸ்ல கூட பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஜமாவுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சஞ்சய் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டாப்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தவிர்த்து மிச்ச எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேம் இந்த மேட்சும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2ல இருந்து 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனல் ஒரு பவுலரா வந்து இருப்பாரு. ஒரு ஸ்பின்னர்ல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் யாதவ் நம்ம வந்து சொல்லலாம். ஒரு ஸ்மால் லீக்கு கிராண்ட் லீக்கும் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இன்கேஸ் அப்படின்னா கண்டிப்பா இவர் வரைக்கும் பேட்டிங் ஆடுற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் பேட்டிங்ல இருந்து இவர்கிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது சுரேஷ் குமார் டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர், இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. டீமோட கேப்டனும் இவர் தான் வந்து பண்றாரு. ஸோ அப்படி இருக்கிறது அந்த விக்கெட் கீப்பிங் பண்றதுல கண்டிப்பா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் சீசனோட ஒரு ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேன், கரெக்டா பால பார்த்து கரெக்டா அதுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்றதா இருக்கட்டும், வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஆடணுமா அந்த மைண்ட்ல ஆடுற எல்லாமே கரெக்டா அந்த மைண்ட் தகுந்த சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருந்தாரு. இந்த மேட்ச் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சு சொல்லும். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு சுமாலிக்கு கேப்டன்ஷிப் கூட இவரை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே யாரும் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா சஞ்சய் யாதவ் ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து அல்லது கவின் இவங்களை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா சுரேஷ்குமார் கூட ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ராஜ்குமார் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 50 ஆசம் தாங்க. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து நம்ம விட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முகிலேஷ் லாஸ்ட் மேட்சும் சரி பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் அதே 4 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க. இன்கேஸ் இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பிளே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பவர் பிளேக்கு அதை முடிஞ்சுக்கோ இவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சும் சேம் 1-2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். முகிலேஷை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் வந்து இருப்பாரு. சரவணகுமாரை பொறுத்த வரைக்கும்
பெரிய அளவுக்கு சொல்லிக்க மாதிரி இல்ல. பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கறது கிடையாது. 2 ஓவர் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கௌசிக் லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பவுலிங் இருக்கிறதுனால கௌசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கறது கிடையாது. பேட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுவாருன்னு பார்த்தா, பட் அவரோட பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப ரொம்ப பின்தங்கி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ப நீங்க எப்படி வந்து நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. செல்வகுமாரன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் இந்த மேட்சோட கீ பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா இவரை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. டேவிட்சன் இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு டேவிட்சன் 2 விக்கெட் வரையும் போத் இன்னிங்ஸ்லுமே எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ண வச்சீங்கன்னா டேவிட்சன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கணேசமூர்த்தி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இப்போ கொடுத்துரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யார் யாருக்கு கேட்வாய்ஸ் கடை கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு கேட்வாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சுரேஷ்குமார் கூட நீங்க ஒரு கேட்வாய்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதை மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய சஞ்சய் யாதவ் அவருக்கு நீ ஒரு கேட்வாய்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா வாசிம் அகமது செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு கேட்வாய்ஸ் கடை ரொம்ப பெஸ்ட் பிளேயர் வந்திருப்பாரு. முகிலேஷ் அவருக்கு நீ ஒரு கேட்வாய்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கவின் ஒரு கேட்வாய்ஸ் கடை ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் எல்லாருமே இந்த பொய்யாமொழியை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் அவரை கூட நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சன்னி சந்து மாவட்டம் ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட் கேட்வாய்ஸ் கடை சூட்டபிளா இருப்பாரு. கிராண்ட் லீக்ல எனக்கு தெரிஞ்சு ரகில் ஷா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவர் ஒரு கேட்வாய்ஸ் கடை ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் முகமது அவருக்கு ஒரு கேட்வாய்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.